ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து கேரளாவுக்கு கனிமவள கொள்ளை நடைபெறுவதை சபாநாயகர் அப்பாவு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனுமதி பெற்று சுமார் 15 கல்குவாரிகள் மட்டும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அனுமதியின்றி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் லட்சக்கணக்கான டன்கள் கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. தினமும் லட்சக்கணக்கான டன் கனிம வளங்கள் இந்த கல்குவாரிகளில் எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருவதை கண்டுகொள்ளாமல் உள்ளார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான அப்பாவு. மலைகளை குடைந்து மலைகளை அனைத்துமே அந்த பாறைகளை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்றாங்க. ஒரே ஒரு குவாரிக்கு அனுமதி பெற்றுவிட்டு பல குவாரிகள் ஒரே இடத்துல செயல்படுது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான அளவு பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிப்படுது. ஆனா இது எதையுமே திமுக அரசு நாங்க செய்யல அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சிய போக்குல இருக்கிறாங்க. குறிப்பா சபாநாயகர் உட்பட பல திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் ஒரு இவ்வளவு தூரம் இழிவான நிலைக்கு சென்றுகிட்டு இருக்கு அப்படின்ற பொழுது மிகவும் மனது வேதனை அடைகிறது. இவரிடம் கனிம வளங்கள் கடத்தல் தொடர்பாக ஏதேனும் கேள்வி கேட்டால் எனது பெயரில் ஏதாவது குவாரி இருக்கிறதா சொல்லுங்கள் என செய்தியாளர்களிடமே கேள்வி கேட்டுவிட்டு நழுவிச் செல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். ஆனால் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனுமதியின்றி செயல்படுகின்ற குவாரிகளில் கையூட்டு பெற்றுக்கொண்டு அந்த கல்குவாரிகளுக்கு ஆதரவாக சபாநாயகர் அப்பாவு இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தனது தொகுதியில் இருந்து ஒரு பிடி மண் சென்றாலும் நான் இங்கேயே உயிரை விட்டுவிடுவேன் என கூறி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட அப்பாவு ஆளுங்கட்சியாக ஆன பிறகு கண்ணை மூடிக்கொண்டு தனக்கும் தனது மகனுக்கும் கோடி கோடியாக கல்லா கட்டிக்கொண்டு பணத்தை சேர்ப்பதை மட்டுமே தனது வேலையாக செய்து வருகிறார். நான் ஏழை மக்களுக்காக சேவை செய்பவன் என பல்வேறு வேடங்களில் பொதுமக்களையும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொதுமக்களையும் ஏமாற்றுவதே இவரது வேலையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அரசு அனுமதி அளித்ததை விட மிக அதிக அளவில் கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருவதால் பல்வேறு அமைப்பினரும் பல போராட்டங்களை நடத்திவிட்டார்கள். ஆனால் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் இல்லை. விளம்பர திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவரது குடும்பத்தினரும் சபாநாயகரின் குடும்பத்தினரும் கல்குவாரிகளை பயன்படுத்தி கனிம வள கொள்ளை மூலமாக தினமும் கோடி கோடியாய் கொள்ளையடித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ராதாபுரம் மற்றும் காவல் கிணறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10 சக்கரம் பொருத்திய வாகனங்களில் மட்டுமே இங்கிருந்து கனிம வளங்களை கொண்டு செல்லலாம் என மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் விதிகளை மீறி தினமும் 16 முதல் 20 சக்கரம் கொண்ட லாரிகளில் லட்சக்கணக்கான டன்கள் கடத்தப்பட்டு வருகிறது. இதனை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தற்போது ராதாபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கனிம வளங்கள் பெரும்பாலும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது என்று கூறும் பொதுமக்கள் அரசு நிர்ணயித்ததை விட மிக அதிகமாக சுமார் 300 அடி ஆழத்திற்கு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வரும் நபர்களையும் அவர்களுக்கு உடந்தையாக உள்ளவர்களையும் கனிம வள கொள்ளையில் அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பினாமியாக இருக்கக்கூடிய நபர்களையும் உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ராதாபுரம் தொகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதேபோல கனிம வளத்துறை அதிகாரிகள் கனிம வள கொள்ளை தொடர்பாக கணக்கிட்டு கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அபராதத்தை விதித்து அவர்களிடம் இருந்து பணத்தை பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.